பட பூஜைக்கு வந்திருக்கின்ற ரசிக பெருமக்களையும் இதில் கலந்து கொண்டிருக்கின்ற தொழில்நுட்ப வல்லுநர்களையும் முதலில் இசையமைப்பாளராக இருந்து டைரக்டராக அறிமுகமாகும் என் அருமை சகோதரன் ரகு அவர்களை பாராட்டுவதற்காக இங்கே நான் வந்திருக்கிறேன். என்னை அறிமுகப்படுத்தும் போது அரசியல் தவிர அத்தனையும் பேசுவார் என்று சொன்னார். நான் எந்த மேடையில் எதை பேச வேண்டும் என்று, எதையெல்லாம் பேசக்கூடாது என்றும் நான் வணங்குகின்ற ஒரு 20 ஆண்டு காலம் பழகிய காவிய தலைவர் டாக்டர் சிவாஜி கணேசன் அவர்களின் வளர்ப்பு பிள்ளை என்பதில் இந்த மேடையில் அறிவிப்பதில் பெருமைப்படுகிறேன். ஆகவே இந்த விழாவிற்கு அழைப்பதற்கு முந்தா நாள் இரவு ஒரு 11:24 இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு எனக்கு மெசேஜ் போடும்போது, நான் எப்பவுமே 10 மணிக்கு போனால் ஆஃப் பண்ணுற ஆள். ஏன்னா திட்டுறவன் தான் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவோம். நான் அதெல்லாம் வாங்கி அந்த திட்டுற ஃபோனெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு எப்போ நேரம் ஃப்ரீயாக இருக்கோ அப்போ நான் ஃபோன் பண்ணி அவங்கள கலாய்க்கிறது என்னோட பழக்கம். அன்றைக்கி அது மாதிரி குறிப்பு எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் ரகு ஃபோன் பண்ணி என்ன சொன்னார். இதுக்கு முன்னாடி அவரை நேரிலேயோ இல்லை அறிமுகமோ எனக்கு அவர் நிச்சயம் கிடையாது. என்னை பொறுத்தவரை பள்ளத்திலிருந்து பாழ்பட்டு போய் உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து ஒருவன் முன்னுக்கு வருகிறான் என்று சொன்னால் அவனை வாழ்த்துபவன் மட்டும்தான் மனிதனே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இங்கே எனக்கு முன்னால் அண்ணன் பேசிக் கொண்டிருந்தார். அவர் பேசியதில் இறுதியை மட்டும்தான் கேட்டேன். திரைப்படங்கள் வருகிறது, ஓடுகிறது, நல்ல படங்கள் மட்டும்தான் ஓடும் என்று சொன்னார். எனக்கு அடிக்கடி சிவாஜி சொல்லுவார், காரிலே பயணம் செய்யும் போது, ரசிகர்கள் கை தட்ட தட்ட அவன் கலைப்பசி தீரும் வரை நடிப்பவன் தான் நடிகனே தவிர மற்ற எவனும் நடிகன் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அதையும் தாண்டி ஒசந்தவன் தாழ்ந்துட்டா ஒரு துளி விஷம் வேண்டாம், அவன் பழைய கௌரவமே அவனை கொன்னுடன்னு மிருதங்க சக்கரவர்த்தி படத்துல ஒரு டயலாக் வரும். அது மாதிரி என் அன்பு தம்பி ரகுவுக்கு நான் சொல்வது, லிப்ட்ல ஏறி 20வது மாடிக்கு போகாதீங்க. படிக்கட்டில் ஏறும்போது நீங்கள் ஏறுகின்ற படியை எண்ணிக்கொண்டு ஏறுங்கள். ஏறி நின்ற பின்னால் நின்ற இடத்திலிருந்து கீழே வராமல் பார்த்து கொள்ளுங்கள், அதுவே சிறப்பு. கௌரவம் படத்துல சிவாஜி சொல்லுவார், ஆணைக்கும் அடி சரக்கும்னு சொல்லுவாளே நான் அந்த அம்மா சொல்லுவோம். அப்போ அவர் சொல்லுவார், ஆணைக்கும் அடி சரக்குமா? அடி சரக்குனா என்ன ஆகும் தெரியுமா? அதால் எந்திரிக்கவே முடியாதுடியே, அதுக்கு தான் சொன்னான். ஆனால் ரஜினிகாந்த் சாய மாட்டேன்னு சொல்லுவார். அது மாதிரி நீங்கள் இருக்கணும். நீங்கள் சொல்லும்போது எனக்கு அந்த அழைப்பு சொல்லும்போது சொன்னீங்க, எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு எவ்வளோ பேர் சுற்றிட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு வந்திருக்கு, அந்த வாய்ப்புக்காக அண்ணன் வந்து என்னை வாழ்த்தினா நான் சந்தோஷப்படுவேன்னு என் அன்பு தம்பி ரகு அவர்களுக்கு சொல்லுவேன். நான் 19 வயதிலேயே திருமணத்திற்கு சென்று வாழ்த்தி இருக்கிறேன். நான் வாழ்த்திய யாரும் வீணாக போனதில்லை என்ற தன்னம்பிக்கையோடு நீங்கள் மேலும் மேலும் உயர்ந்து மேலும் படங்களை எடுத்து அந்த நிலைக்கு நீங்கள் சென்ற பின்னாலும் என்னையும் மறவாமல் அழைத்து நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். உங்களோடு சேர்ந்திருக்கின்ற உங்கள் கலை குடும்பமும் உயர வேண்டும் என்று நான் வணங்குகின்ற காவிய தலைவர் சிவாஜியின் ஆசியோடு சேர்த்து என் ஆசியும் வழங்குகின்றேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். ஒவ்வொரு படம் பூஜை போடும்போதும் இந்த மாதிரி கலைஞர்களுக்கு, வளர்ந்து வர்றவங்களுக்கு, புதுமுகங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனசில் ஒரு உந்துதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் பட பூஜை அப்படிங்கிறது. பட பூஜைக்கு வர கூட்டம் மாதிரியே படத்துக்கும் வந்தால் எல்லா படங்களுமே வந்து சிறப்பாக இருக்கும், சினிமாவும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமும். பத்திரிகை துறை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைத்து பேருக்குமே வந்து இதில் வந்து முக்கியமான பங்களிப்பு அவங்க தான். சின்ன படங்கள் எல்லாமே வந்து வெளியில் கொண்டு போய் சேர்க்குற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை நீங்கள் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அறியாத பசங்க அப்படின்னு ஒரு டைட்டிலு. ஆனால் இந்த காலத்தில் டைனோசர் என்ன மாதிரி அறியாத பசங்க யாருமே இல்லை, எல்லாம் அறிஞ்ச பசங்க தான் இருக்காங்க. பட்
சில விஷயங்களை அறியாத பசங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து இயக்குனர் இதில் வந்து சொல்ல வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ தயாரிப்பாளர்களுக்கும் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா புதுமையான முயற்சிகள், புதுமையான படங்கள், நல்ல கதையம்சம் கொண்ட விஷயங்கள்லாம் வந்து பெரிய பெரிய இயக்குனர், பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் போக முடியாது. பெரிய கம்பெனிலாம் ஒன்றும் இல்லை அப்படி பெரிய, ஏன்னா அவங்களுக்குன்னா ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களுக்குலாம் ஒரே ஒரு ரேஞ்சில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தயாரிப்பாளர்களால் தான் வந்து நிறைய புதிய இயக்குனர்கள்லாம் அறிமுகமாகறாங்க. அதனால் வந்து இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதில் நடிக்க போகிற ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் துணை நடிகர்கள், மற்ற நடிகர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு விஷயம் வந்து எப்பவுமே அடிக்கடி திரும்ப திரும்ப எல்லா மேடைகளையும் சொல்லிட்டு இருக்கிறது தான், எல்லா பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் பேசுகிற ஒரு விஷயந்தான். சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்கிறது இல்லை. அதனால் வந்து குறைஞ்சபட்சம் இந்த படங்கள் பெரிய பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது சின்ன படங்களுக்கும் வந்து தேட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருந்தால் பரவாயில்ல, இப்போ ஏகப்பட்ட தயாரிப்பாளர் சங்கம்லாம் இருக்குது. அவங்க எல்லாமே சேர்ந்து முடிவு பண்ணாதான், ஏன்னா சினிமாக்காரனாக காப்பாற்ற முடியும். வெளியிருந்து யாரும் வந்து செய்ய மாட்டாங்க, பொதுமக்கள் வந்து செய்ய மாட்டாங்க. திரையில் நம்ம ரசிக்கிற மாதிரியே இருக்கிறவங்க நேர்லையோ இல்லை பொது இடங்கள்லையோ ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட எவ்வளோ கழுவி ஊற்றுவாங்க அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால சினிமாக்காரங்களை காப்பாற்றுறது சினிமாக்காரங்களால தான் முடியும். ஸோ இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் அப்படின்னு உங்கள் எல்லா சார்பாகவும் கேட்டுக்கிறேன், இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த அறியாத பசங்க இந்த பட துவக்க விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் வணங்கி வரவேற்கிறேன். நானும் பல திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போ தொலைக்காட்சியில், கல்லூரிகளில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த பெருமாள் பிலிம்ஸ் அறியாத பசங்க, இதுல இந்த அறியாத பசங்க படத்திற்குள்ள இணைஞ்சிருக்கவங்க எல்லாமே அறிஞ்ச பசங்க. எல்லாம் அறிஞ்ச பசங்க ஒண்ணு அறியாத பசங்க மாதிரி நடிக்கிறதும் துடிக்கிறதும் அது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாமே தெரிஞ்சவங்க தெரியாத மாதிரியே நடிக்கணும். நான் கூட தான் இப்போ தொலைக்காட்சிகளை நிறைய பேர் பேட்டி கண்டுகிட்டு இருக்கேன். யாரை பேட்டி காண்றோனோ அவங்கள பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், ஆனா தெரியாத மாதிரியே கேட்கணும். அதுதான் தொழிலோடைய ரகசியம். இதுல இந்த விழாவிற்கு இதுல யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் ஆகியிருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆனா அடிப்படையா நான் இங்க வந்ததுக்கு காரணம் என்னுடைய அருமை தம்பி, என் அருமை சகோதரர் எம்.வி. ரகு, இசையமைப்பாளர். அந்த எம்.வி. ரகுவை பார்க்கும் போதெல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன் எம்எஸ்வி ரகுனே சொல்லுவேன். ஏன்னா அவர் மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்வியினுடைய முழுமையான பக்தர். அவர் ஹார்மோனிய பெட்டியை கை வச்சிட்டாருன்னு சொன்னா நான் சொல்லுவேன், நான் எம்எஸ்வியினுடைய அருகிலேயே இருந்து வாழ்ந்தவன். தம்பி, உங்களுக்கு அவருடைய டச் அப்படியே இருக்குன்னு சொல்லுவேன். அது மாதிரி இசைத்துறையில் நல்ல அனுபவம் பெற்றவர். இப்போது கதை, திரைக்கதை, இசை, இயக்கம் என்று தன்னுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார். அதிலும் முதன்முறையாக இயக்குகிறார். இவரையும் இவரோடு இணைந்தவர்களையும் நாம் மனதார வாழ்த்துவோம். இன்றைய திரையுலகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி பேசினாலும் சிக்கல். 1000 படம் 2000 படம் ரிலீஸ் ஆகி மட்டும்தான் படங்கள் ஓட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த படமும் ஓடுறது இல்லை, எந்த படமும் வெற்றி பெறுவதில்லை. எல்லா படத்தையும் வெற்றி பெற வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் என்றைக்கும் ஒரு உண்மையான ரகசியம் என்னவென்றால், உண்மையிலே நல்ல படம் எல்லா தடைகளையும் தாண்டி ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. அதுதான் மக்களின் அடிப்படையான உண்மையான ரசனை. அந்த வகையில இந்த அறியாத பசங்க எல்லோரும் அறியும் வண்ணம், இங்க ஒரு பெரியவர் வந்து வாழ்த்தினாரு, அது மாதிரி எல்லோரும் அறியும் வண்ணம் மாபெரும் வெற்றி பெற உங்களோடு இணைந்து கொண்டு நானும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது அறியாத பசங்க படம். இது என்னோட டெபியூட் ஃபிலிம், ஃபர்ஸ்ட் டைம் பண்ற படம் இதுதான். ஓகேங்களா? அறியாத பசங்க என்னோட டெபியூட் ஃபிலிம். இது கூட சிம்ரன் நடிக்கிறாங்க. அவங்க பார்க்க மட்டும் அழகா இல்லை, நடிப்பும் நல்லா தான் நடிக்கிறாங்க. அவங்க டேரக்டர் பார்த்தீங்கன்னா ரகு சார், ப்ளஸ் மியூசிக் டைரக்டர் எல்லாம் அவர் தான். படத்துக்கு மெயின் காரணமே அவர் தான்.
ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு. அது எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. சாரி, கொஞ்சம் மூச்சு வாங்குது. இளஞ்செழியன் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் பேரண்ட்ஸ், அம்மா அப்பா எல்லாருக்கும் நன்றி. யா, படம் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஒரு நல்ல ஸ்கிரிப்ட். மெசேஜ்னு சொல்லி கொள்ளாமல் அது கமர்ஷியலாக சொல்லியிருப்போம். அதை கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக எல்லாமே இறைவனிடம் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் பீப்புள், மீடியா வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம். இது இப்போ கேட்குது? சரி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்ன்றதால கொஞ்சம் நர்வஸ்னஸ் இருக்குது. போக போக சரியாகும்னு நினைக்கிறேன். அறியாத பசங்க படத்தில் என்னை சூஸ் பண்ணது தேங்க்ஸ் ரகு சார் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் எங்கள் அப்பா அம்மா, என் ஒய்ஃபு, என் தம்பி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். படம் கண்டிப்பாக நல்லபடியாக வரும். எல்லா படத்தையுமே நீங்கள் ஆதரிக்கிற மாதிரி எங்களுக்கும் ஆதரவு தெரியுங்க. தேங்க்ஸ். அப்புறம் இளஞ்செழியன் சாருக்கு நன்றி, ப்ரொடியூசர்ஸ்க்கு நன்றி, எங்களோட கேஸ்ட் அண்ட் க்ரூக்கு எல்லாருக்குமே நன்றி. நான் படம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன். தேங்க்ஸ். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு நம்ம படம் பூஜைக்கு. அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த மூவியில் ஒர்க் பண்ணுறதுக்கு. நல்ல டீம் கிடச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி நல்ல டீம். புதுசாக நான் ஆக்சுவலி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு புதுசு. ஆக்சுவலி இது என்னோடய ஃபஸ்ட் மூவி. ஸோ நல்லா பண்ணணும், நல்லபடியாக ரீச் ஆகணும்னு இருக்குது. உங்கள் எல்லோரும் சப்போர்ட் அண்ட் நல்ல டீம். ஆமாம், எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. லைக் ஃபஸ்ட்டு ஸ்பீச் மூவி இண்டஸ்ட்ரியில் ஸ்டேஜ் ஸ்பீச் ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ ஒரு சிம்பிள் மேன், எவ்வளோ ஒரு இது. ஐயாவுக்குலாம் நான் பாடம் கற்றுக்கணும். அதெல்லாம் வந்துட்டு ரஜினி சார் இன்றைக்கும் கமல் சார் வந்தால் நேராக வந்து காலில் விழுவாங்க. ஆமாம், இவங்க பார்க்காத லொக்கேஷனா, இவங்க பார்க்காத ஆர்டிஸ்டா, இவங்க பார்க்காத இதுவா. செட்டியார் 79 காலமாகறாங்க, நல்லா கேட்டுங்க. அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள், ஊதாப்பகங்க எல்லாம் எடுத்துக்கிறாங்க. நிறுவனம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஐசோலேஷனாக இருக்குது. கூப்பிட்றாங்க, சரவணன் சார் எல்லாம் கூப்பிட்றாங்க. முதல் படம் முரட்டுக்காலை ஆரம்பிக்கிறாங்க 1980 ஆரம்பிச்சு இன்னைக்கும் ஃபைட் மாஸ்டர் தெரியும். எத்தனை ஃபைட் வந்தாலும் அந்த ட்ரெயின் ஃபைட்டை எப்படி எடுத்தாங்கன்னு இன்ன வரைக்கும் தெரியாது. ஜூடோ ரத்தனம் மாஸ்டர் அது. இவங்க செட்டு அது மீடியா கொஞ்சம் இருக்கு சார், பெரியவங்க வந்திருக்காங்க. இவங்க செட்டு எஸ்பிஎம், ஜூடோ ரத்தனம், டான்ஸ் மாஸ்டர் புலியூர் சரோஜா, பாபு, விநாயகம், ரெண்டு கேமராமேன் ஐயா, 2 கேமராமேன் சக்ஸஸ் பண்ணாங்க பாருங்க. கமல் சாருக்கு ஒரு படம், ரஜினி சாருக்கு ஒரு படம். சகல கலவலன், பாயும் புலி, நல்லவனுக்கு நல்லவன், உயர்ந்த உள்ளம், 2 மேதையை தூக்கி விட்ட ஒரு மாபெரும் மேதை. சாதாரண ஒரு இசையமைப்பாளர் நான். நீங்க வரணும். மறுபடியும் சொல்றேன், நேரில் இன்விடேஷன் கொடுக்கல சார். நாம வேணாண்டா, நான் வரேன். ஒரே வார்த்தை, நான் வரேன். நீ வரணும். நீ வந்து, ஏன்னா 20 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்க, நீ நல்ல ஒரு கிரியேட்டர். ஒரு நாள் நம்ப மாட்டீங்க, என்னோட ஆஃபீஸ் வந்துட்டு சின்ன ஆஃபீஸ் ஏவிஎம்ல ஐயா உள்ளே வந்துட்டு முரட்டுக்காலில் ஒரு டியூன் போடு, சகலகலாவில் டியூன் போடு, எல்லாம் ஆரம்பத்தில் போட்டேன். தமிழ் சினிமா அவனை நல்லா வச்சிருக்கோம். எனக்கு இதை விட பிளஸிங் என்ன சார் வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோ பெரிய மாமேதை வந்துட்டு இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை சொன்னேன், என்னை வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதனால இந்த படம் எனக்கு முழு நம்பிக்கையும் தெம்பியும் கொடுக்குறது. மீண்டும் இந்த படம் ப்ரொடியூசர் பவுனம்மாள், இளஞ்செழியன் சார், பாரதி என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. இன்னைக்கு உறவினர் கேட்டால் கூட ஒரு 10,000 5,000 தரமாட்டாங்க சார். கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. யாரு? ரகு என்ற ஒரு பேரை நம்பி. அதனால நல்ல ஸ்கிரிப்ட் எனக்கு அமைந்த டெக்னீஷியன் சொல்லிட்டீங்களா, ரவி சுந்தரம், டான்ஸ் மாஸ்டர் கமல் ரமேஷ், இவர் சக்தி மாஸ்டர், முருகன் சார், எல்லாமே சிறந்த டெக்னீஷியன். பிஆர்ஓ இது எல்லாமே, டிசைனர் அகிலன் எல்லாமே சிறந்த டெக்னீஷியன். அதனால் இந்த படம் நீங்கள் ஃபுல் கோஆப்ரேஷன் பண்ணணும். ஒரு சக்ஸஸ்
அவ்வளோதான். கண்டிப்பாக நிறைய பேர் சான்ஸ் கேட்க வந்திருக்கேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் என்னால் முடிஞ்சது தருவேன் நான். ஏன்னா நம்மளை சார்ந்த நான் தானே கொடுக்கணும், வேற யாரும் கொடுக்கணும் சொல்ல முடியுங்களா? கண்டிப்பாக கொடுப்பேன் நான். இல்லை, லிரிக் ரைட்டர் வந்துட்டு எல்லாமே நல்ல லிரிக் ரைட்டர் எல்லாம் வந்திருக்காங்க. எஸ்பிஎம் ஐயா அங்கேருந்து ஒரு வார்த்தை பேசுவோம். 20 வருஷமா ஏவிஎம் ஸ்டுடியோ காம்பவுண்ட் இருந்து எங்களை எல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ரகு அவர்களுக்கு இப்போதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்காக ஒரு தடவை கைதிட்டு 20 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கான். முதல்ல நான் காலம் கடந்து வந்ததற்காக உங்க எல்லார்த்தையும் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு முன்னால எங்களுக்கெல்லாம் காட்ஃபாதராக இருந்த ஐயா அமைச்சர் ராஜாராம் அவருடைய சகோதரர் காந்தாராவ் சார் இங்கே உட்கார்ந்துருக்காரு. அந்த பயத்தோடையே மேடைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு விமர்சனம் பண்றதுல தமிழகத்திலேயே முதல்ல இருக்கிறவர் ராஜா சாருடைய சகோதரர் டாக்டர் காந்தாராஜ் அவர்கள், அரசியல் விமர்சகர். அவருக்காக ஒரு தடவை கைதட்டியிருக்கேன். இல்லாட்டா உங்களையும் என்னையும் ரகுவையும் சேர்த்து விமர்சனம் பண்ணுவார். அந்த விமர்சனத்தில் உண்மை இருக்கும், பொய் இருக்காது. எதையும் தைரியமாக சொல்லுவார். மனசில் என்ன இருக்கோ அதை போட்டு விமர்சனமாக சொல்லுகிற அந்த பெருமிக ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். பெருமாள் கிரியேஷன்ஸுடைய தயாரிப்பில் அறியாத பசங்க அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு இசை, கதை, திரைக்கதை, டைரக்ஷன், நடிப்பு அப்படின்னு எல்லா துறையிலையும் பொறுப்பேற்றுக்கிட்டு ரகுவர்கள் அறிமுகமாக அங்கே இருக்கிறதால கை தட்ட மாட்டீங்களா? ரகு வளர வேண்டும், மிகப்பெரிய வெற்றியடை பெற வேண்டும் என்ற உத்வேகத்தோடு அவரை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறேன். எதையும் துடிப்பாக செய்யக்கூடியவர், விரும்பி செய்யக்கூடியவர், தெரிந்து செய்யக்கூடியவர். ஆகவே நிச்சயமாக அவர் இயக்குகிற, அவர் தயாரிக்கிற இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என்று நான் மட்டுமல்ல உங்களையும் சேர்த்து கொண்டு வாழ்த்துகிறேன். இதுதான் எனக்கு தயாரிப்பாளர்கள் திருமதி பவுனம்மாள், பா இளஞ்செழியன், அவங்கள ஒரு தடவை பலமா கைதட்டி பாராட்டி வாழ்த்து. எங்களுடைய பிஆர்ஓ துளசி பள்ளிவேல் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் பல படங்களுக்கு ஏவிஎம்ல அவர் தான் பிஆர்ஓ. ஆகவே அப்படிப்பட்டவர் இங்கே வந்திருப்பதனால் இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கிறது என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஏன்னா நான் எப்பவுமே திருக்குறள் சொல்லி தான் என்னுடைய உரையை முடிப்பேன். இப்பவும் எனக்கு இந்த விழாவில் சொல்றதுக்கு நல்ல திருக்குறள் ஒன்று கிடைச்சிருக்கு. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இடுக்கு அப்படின்னு 1.25 அடியில சொல்லிட்டு போயிடும். எந்த காரியத்தை செஞ்சாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சுட்டு அதில் களை இறக்கணும். 20 வருஷம் இந்த மனுஷன் யோசிச்சு இன்னைக்கு களை இறங்கி இருக்காருன்னா எண்ணி துணிந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். நான் ரொம்ப நேரம் பேசக்கூடாது, பேச முடியாது. ஆனால் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் இடத்துல சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நானும் அவரும் இருக்கிற இடம் ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் உருவாக்கிய ஏவிஎம் ஸ்டுடியோ. அவர்கள்
நல்லா கைதட்டுகளை உலகம் முழுதும் பெற்றிருக்கிற நிறுவனம் ஏவிஎம்ஐ பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த 3 எழுத்து, அந்த 3 எழுத்தை உருவாக்குனவர் தான் ஏவிஎப்பன். அவருடைய பிள்ளைகள் முருகன், குமரன், சரவணன், பாலசுப்ரமணியம், அவருடைய மகள் மீனா வீரப்பன், இவ்வளவு பேரும் அவருடைய வாரிசுகள். கிட்டத்தட்ட 80 ஆண்டு காலமாக ஸ்டுடியோவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். செய்திட்ட மாட்டீங்களா? 80 வருஷம் ஸ்டுடியோவை நடத்தியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற 60 மொழிகளில் படங்கள் எடுத்து தயாரிப்பாளராக அகில இந்தியாவில் இருந்திருக்கிறார். ஐயா ஏவிஎம் அவர்களுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் இயக்கம் செய்து அதையும் தொடர்ந்து அந்த பணிகளை செய்து தயாரிப்பாளர்களாக பல படங்களை இங்கே ரக சொன்னாரே, முரட்டுக்காளி, சகலகலாவலம், நல்லவனுக்கு நல்லவன், நம்முடைய பாக்கியராஜ் அவர்களுடைய தவம்தான் முடிச்சு, இப்படி படங்களையும் அவருடைய வாரிசு எடுத்து தாத்தார். சடனா கொஞ்ச நாளைக்கு முன்னால இருந்து படம் எடுக்கிறத நிறுத்திட்டாங்க. சரவணன் சார்ட்டையும் குமரன் சார்ட்டையும் நான் போய் இவ்வளவு பெரிய ஸ்டுடியோ வச்சிருக்கோம், இவ்வளவு ஃப்ளோர், இவ்வளவு ஆட்கள்னு சாதாரண ஆட்கள் இல்லை, 3 தலைமுறையாக ஏவிஎம்மில் வேலை செய்கிற கலைஞர்கள், பணியாளர்கள் எல்லாரும். அவங்களுக்கெல்லாம் என்ன அடுத்த வாழ்க்கை எப்படி? இப்படியே ஸ்டுடியோவை நஷ்டத்தில் நடத்திட்டு போனால் ஒரு நாளைக்கு நஷ்டமாக இருக்கு, ஸ்டுடியோவை மூடிடுவோம்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுவீங்க. ஆகவே தயவு செஞ்சு எப்படியாவது படம் எடுங்க சார்னு போய் கேட்டால், முத்துராமன் நீங்கள் எங்களில் ஒருத்தர், எங்களுடைய சகோதரர், எங்களுடைய நல்லதுலையும் கெட்டதுலையும் பங்கு பெற்றவர், இங்கேயே வேலை பழகி இந்த ஸ்டுடியோலேயே டைரக்டர் ஆகி பல படங்களை இயக்கி கொடுத்துருக்குறீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்கணும், ஆனால் எங்களால் முடியலை. ஆகவே உங்கள்கிட்டயே நாங்கள் ஒரு பதிலை எதிர்பார்க்குறோம். படம் எடுத்துட முடியும், ஆனால் அந்த படத்தை வியாபாரம் பண்ண முடியல. படத்தை எடுத்துட்டு நாமளே போட்டு பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அந்த போடுற பணத்துக்கான பெரிய லாபம் வரணும்னு இல்லை, எல்லா லாபத்தையும் பார்த்துட்டோம். நஷ்டம் இல்லாமல் படத்தை ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு நல்ல தயாரிப்பாளர்களை, நல்ல விநியோகஸ்தர்களை கண்டுபிடித்து எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் நிச்சயமாக படம் எடுக்கிறோம். படம் எடுக்க மாட்டோம்னு சொல்லலை, படம் எடுக்கிறோம். அதுக்கு வியாபாரம் பண்ண முடியலை, அந்த வியாபார தந்திரத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நாங்கள் படம் எடுக்கிறோன்னு யாரு? ஏவி மெய்யப்ப செட்டியாருடைய பிள்ளைகள், அவ்வளவு பேரும் அனுபவப்பட்டவர்கள், அப்பச்சியிடம் பயிற்சி பெற்றவர்கள். அவங்க சொல்றாங்க இல்லை, பல வருஷமா படமே எடுக்கலைங்கிறத வருத்தத்தோடும் வேதனையோடும் உங்கள் முன்னாலே பகிர்ந்து கொள்கிறேன்.